அல்ஹம்துலில்லாஹ். இணைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமையினால் மார்க்க சட்ட விளக்கம் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி மாத சனிக்கிழமை சொல்லப்படக்கூடிய ஒரு வறுமை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வகையில் கடந்த மாதம் சஜிதா திலாவத், குர்ஆனில் வரக்கூடிய சஜிதா ஆயத்துகளுக்கு நாம் எந்த முறையில் சஜிதா செய்வது என்பது பற்றியுண்டான மார்க்க சட்ட விளக்கத்தை நாம் பார்த்தோம். இந்த மாதம் சலாத்துல் முஸாஃபிர், ஒரு பிரயாணி தொழக்கூடிய தொழுகை, அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு மார்க்க சட்ட விளக்கத்தை நாம் இப்போது சொல்லலாம் என்று இருந்தோம். நேற்று சுபஹ் தொழுகைக்கு பிறகு இந்த சஃபை பரிபூர்ணமாக்குவது பற்றி ஒரு சில விஷயங்கள் நாம் சொன்னதின் அடிப்படையில் சஃபை பரிபூர்ணமாக நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் தொழுகையே கூடாமல் நமக்கு போய்விடும் என்று நாம் அந்த சட்டத்தை சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து நாற்காலியில் அமரக்கூடியவர்கள், சேர்ல உட்காரக்கூடியவங்க, இந்த ஃபர்ஸ்ட் சப்பு, இரண்டாவது சப்பு, மூணாவது சப்பு உட்காராம பள்ளிவாசல் ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்படுறது, அந்த தடுப்பில் நாடகமும் நீங்கள் உட்காந்துருங்க. நீங்கள் அப்படி ஃபர்ஸ்ட் சப்பில் ரெண்டாவது சப்பில் உட்கார்றதுனால பின்னாடி வரக்கூடியவங்க சப்பில் உள்ள அந்த இடைவெளி பார்த்து உட்கார முடியாமல் போயிடுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது சொல்லணும். இந்த மாதிரி நாற்காலியில் அமர்ந்து தொழுவதையே மார்க்க சட்ட விளக்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது, அது கூடாதுன்னு சொல்லப்படுது. ஆனால் காலத்தினுடைய கட்டாயம், எல்லாருடைய உடல் சூழல், அந்த மாதிரி ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி ஒரு முசீபத்து நம்ம இடத்துல அது வந்துட்டதுனால, அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிறதுனால நம்ம அந்த நாற்காலியை போட்டு தொழக்கூடிய தொழுகையை அனுமதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த விஷயத்தை கேட்டதுமே நம்ம உங்களுக்கு பெரியவங்க என்ன அஜத்தை இப்படி சொல்றாரு, இப்போ நம்ம தொழுவ கூடாதா, என்ன அஜத்தை இப்படி சொல்றாங்க, ஹதீஸ்ல இப்படிலாம் வருது. நிறைய பேர் நம்மளுடைய ஃபோன்லேயே சொல்றாங்க, ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயும் அனுப்புறாங்க. என்ன அஜத்தை இந்த ஹதீஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, படிச்சுட்டு வர வேண்டியதானே, நாங்களே அதை படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம், நீ என்ன இப்படி இந்த ஹதீஸுக்கும் தெரியாமல் சொல்றீங்களே, சரி என்ன ஹதீஸ் சொல்றீங்க, இந்த ஹதீஸில் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, உங்களால் நின்று தொழுக முடியலன்னா உட்காந்து தொழுவுங்க, உங்களால் நின்று தொழுக முடியலன்னா உட்காந்து தொழுகணும், உட்காந்து ஒருத்தர்னால தொழுக முடியல அப்படின்னா படுத்துட்டு தொழுகலாம், படுத்துட்டு ஒருத்தர்னால தொழுக முடியல அப்படின்னா படுத்த படுக்கையிலே இருக்கும்போது கைகளை அசைச்சு அப்படி இஷாரா செய்து சைக்கிளை காட்டி தொழுவலாம். அப்படி இஷாரா செய்து உங்களால கைகளை அசைத்து தொழுக முடியல அப்படின்னா கண்களை, ரெண்டு கண்ணையும் அசைச்சு தொழுகக்கூடிய முறைகளை நம்முடைய உடத்துல கொண்டு வந்து அப்படி தொழுகலாம். கண்களை அசைச்சு தொழுக முடியல அப்படின்னா நம்முடைய மனதினாலேயே தொழக்கூடிய அந்த ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம மனதினாலேயே நினைச்சு தொழுகலாம் அப்படின்னு ஒரு திசை வந்து இருக்குது. இந்த திசை போய் நீங்க படிக்காமே இருந்துட்டீங்கல்ல, அஜத்தாயம் சேர்க்கிறது, அஜத்து நமக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து மனசுக்குள்ளே அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விளக்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் என்னுடைய அடிப்படையில் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நின்று தொழக்கூடியதற்கான உடல் ஆரோக்கியம் இல்லை, நின்று தொழுக முடியல அப்படின்னா உட்கார்ந்து தொழுகலாம். உட்கார்ந்து தொழுகலாம் நாற்காலியில் அமர்ந்து தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உட்கார்ந்து தொழுவதுனா தரையில் அமர்ந்து தொழுவது. என்னங்க உட்கார்ந்து தொழுவதுனா என்ன அர்த்தம்? தரையில் அமர்ந்து தொழுவது. தரையில் அமர்ந்து தொழும்போது அது எப்படி தொழுவது? நபி ஸல்லல்லாஹு செஞ்சு காட்டுறாங்க. ஒன்று அத்தகியாத்தினுடைய இருபுற உட்கார்ந்து தொழுவணும், அல்லது சப்பலத்தில் போட்டு தொழுவணும். இந்த ரெண்டு முறைகள் உட்கார்ந்து தொழக்கூடிய முறை. இதுதான் அமர்ந்து தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்ன நடைமுறை. நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நாற்காலியில் அமர்ந்து சுகமா உட்கார்ந்து தொழுகிறது அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். ஹதீஸை நல்ல முறையில் நம்ம விளக்கணும். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுகிற முறையோடையே சொல்லிட்டு போயிருவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அது விளக்கம் உட்கார்ந்து தொழுகிறோம்னா எப்படி தொழுவணும், எப்படி உட்கார்ந்து தொழுகிறது அப்படின்னா அந்த இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டுறாங்க. உட்கார்ந்து தொழுகணும்னா நீங்க அத்தகையத்தினுடைய இருப்பு உட்கார்ந்து தொழுகிறது அல்லது சப்பலத்தில் போட்டு தொழுகிறது, இதுதான் உட்கார்ந்து தொழுகணும். இப்போ ஒருத்தருக்கு கால் முட்டியில அடிபட்டுருச்சு, கால் முட்டியில அடிபட்டு காலெல்லாம் இப்படி மடக்கலாம் முடியாது. ஒண்ணு காலை நீட்டி தொழுவணும், அல்லது ஏதாவது திருட்டு மேல உட்கார்ந்து தான் தொழுவணும். அப்படிங்கிற ஒரு நிர்வாகம் ஒருவருக்கு இருக்கு. அவரால் உட்கார்ந்து தான் தொழ முடியாது, கரையில் உட்கார்ந்து தான் தொழ முடியாது. அப்படிங்கிற நிர்வாகம் இருக்கிறது என்று சொன்னா அதுக்கும் நம்ம சொல்ல வழிகாட்டி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு திண்டுல நீங்க உட்கார்ந்து தொழுகலாம். இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நாற்காலியில் அமர்ந்து தொழுவது என்பது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்று. அதையே நம்ம இப்ப அனுமதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மார்க்க சட்டத்துல ஒரு புது சட்டம் உண்டு, உமூமுல் பத்வா என்று சொல்லுவாங்க. அந்த சட்டத்துக்கு உமூமுல் பத்வான்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா மனிதர்களுடைய சூழலும் அப்படிப்பட்ட ஒரு முசீபத்தாகவே ஆகிவிட்டது, துன்பமாகவே ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த எல்லாருடைய துன்பத்தையும் கவனித்து மார்க்க சட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சலுகை கொடுத்து அதுல நீங்க அந்த சலுகைக்கு உட்பட்டு மேற்கொள்ளலாம் என்று மார்க்கத்தில் ஒரு பொது சட்டம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாருடைய சூழலும் சேரல உட்கார்ந்து தொழுவதுன்ற மாதிரியான ஒரு உடல் சூழலுக்கு எல்லாருமே வந்தாச்சு. யாருமே அந்த ஒரு சூழலை விட்டு நீங்க முடியாத ஒரு நிலை, நின்று தொழுவ முடியலன்னா சேர்ந்து உட்கார்ந்து தொழுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை நம்முடைய உடலுக்கே அந்த மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழலே வந்துருச்சு. அப்ப எல்லாருடைய அந்த சூழலை கவனித்துதான் சரி நாற்காலி உட்கார்ந்தாவது நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த தீர்வை நம்ம மார்க்க சட்டத்துல கொண்டு வந்து அந்த அடிப்படையில தான் நம்ம நாற்காலியில் உட்கார்ந்து தொழுவதற்கு எல்லா வசதியும் அனுமதி நம்ம கொடுத்துட்டு இருக்குமே தவிர மற்றபடி நாற்காலியில் அமர்வதை மார்க்கம் உட்கார்ந்து தொழுவான்னு சொல்லியிருந்தாங்கல்ல என்ற ஒரு கருத்தை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, பொதுவாக அல்லாஹ் தஆலா எந்த தொழுகையை பிரியப்படுகிறான் என்று சொன்னால் நின்று தொழுவதை தான் அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறான். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி. என்னுடைய உஸ்தாத்மார்கள்லாம் நாங்கள் ஊருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2003 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயசே 91 வயசு. அவங்களுடைய வயதே 91 வயது. 2 மாடியிலிருந்து இறக்கி வேறு பாக்கியசாலியாக 2 மாடியிலிருந்து கீழே இறக்கி சுரு தூங்கியாக இருந்தாலுமே பள்ளிவாசல் நின்றே தூங்குவாங்க. கமாலுக்கு அவங்களுக்கு பேர் விசாலமாக அந்த 90 வயது அவங்க நின்றே தூங்குவாங்க. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, நீங்க 91 வயசு ஆச்ச, நீங்க ஏன் நின்று தூங்கணும், நீங்க உட்கார்ந்து தூங்கலாங்க? இல்ல, நமக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடிய எல்லாம் அவங்க கூட 91 வயதை தாண்டியும் நின்றுதான் தூங்குறாங்க. அவங்களுடைய கடைசி உடலினுடைய சூழல் அப்படியே வளைஞ்சுதான் அவங்களுடைய உடலை இருக்கும்.
முதுகு வளர்ச்சிதான் அப்படி இருக்கும். அந்த நிலையிலும் கூட அவங்க நின்றுதான் தொழுகிறாங்க. யாருக்குமே அவங்க உட்கார்ந்து எந்த நேரத்திலும் தொழுவதில்லை, நின்றுதான் தொழுகிறது நாம பார்க்கிறோம். அதனால நம்மளும் அப்படிதான் நின்றுதான் தொழுகிறோம். அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. என்னவாக இருந்தாலும் என்ன ஒரு சூழலாக இருந்தாலும் நம்ம நின்றுதான் தொழுகிறோம். அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அல்லாஹ்வுக்கு பிரியமான செயலையே அல்லாஹ்வுக்கு வழங்கக்கூடிய இபாதத்தை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனா இப்போ உள்ள கால சிச்சுவேஷன்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, நம்ம குடிக்கக்கூடிய விமானமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையுமே கலப்படம் என்று வந்துட்டதுனால நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமின்மையை நமக்கு கொடுக்கிறதுனால நம்முடைய உடல் சூழலை அப்படி ஆகிவிட்டது என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாற்காலியில் நாம் தொழுகலாம் என்ற ஒரு அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நம்ம பள்ளி வாசல்ல எல்லாத்துக்கும் நாற்காலி போடு அதில் நீங்க உட்காந்தியாக தொழுதுங்க அப்படின்ற அந்த சட்டத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அது மாதிரி தான் தொழுதுட்டு வருது. இதுதான் நம்முடைய பெரியவங்களுக்குலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம். இதனால நம்ம தொழுகிறதுக்கு கூடாது சொல்லிட்டாரு அப்படின்னு யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அப்படி யாரும் தவறாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்றோம். அதே மாதிரி சட்டத்தையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயம், இப்போ உள்ள காலகட்டத்துல நல்ல இளமை வயதுல இருக்கக்கூடியவங்களும் சும்மா வயிற்று வலியெல்லாம் உட்காரித்து வருவது, சும்மா தலைவலி உடம்புலாம் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்குது, உடம்புலாம் அப்படியே முறுக்கிக்கிட்டே இருக்குது, எந்திரிச்சு படுக்கையிலிருந்து எந்திரிக்கவே முடியல, நான் அப்படி இருந்து நான் தொழுவைக்கு வந்துடுவேன், நான் உட்காந்து தான் தொழுவேன் அப்படின்னு இளமையில இருக்கிறவங்களும் நடுத்தர வயதுடையவங்களும் அப்படிதான் சொல்லி அப்படிதான் உட்காந்து தொழுதுட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம வாழ்றதுல எந்த அடிப்படையில உட்காந்து தொழுகணும் அப்படிங்கிற இது வந்துச்சு, நின்று தொழுகவே முடியாது அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படுகிற போதுதான் உட்காந்து தொழுகணும். அந்த உட்காந்து தொழுவதும் தரையில் அமர்ந்து தொழுவதைத்தான் மாற்றம் சொல்லி இருக்கிறது என்கிற நாற்காலியில் அமர்ந்து தொழுவதை மாற்றம் சொல்லல. இதுதான் மாற்றவர்களுக்கு நமக்கு சொல்லி தரக்கூடிய சட்டமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு சட்டத்தை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய தூக்கத்தை அல்லாஹ் அனைவருக்கும் புரிவானாக. எல்லா விஷயங்களையும் சத்தியத்தை சத்தியமாகவே விளங்கி, அசத்தியத்தை அசத்தியமாகவே விளங்கி, சத்தியத்தை விட்டும் தவிர்த்து வாங்கக்கூடிய தூக்கத்தை அல்லாஹ் அனைவருக்கும் புரிவானாக. கேட்டதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தூக்கத்தை அல்லாஹ் அனைவருக்கும் புரிவானாக.